குமரகுரு கல்லூரியில் கோயமுத்தூர் காட் டேலண்ட் என்னும் கலை, இசை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கோவை விழாவின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களின் திறமையை கண்டறியும் விதமாக நடைபெற்ற கோயமுத்தூர் காட் டேலண்ட் ஷோ 2024 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரி வளாகத்தில் கோயமுத்தூர் காட் டேலண்ட் ஷோ 2024 என்னும் மாணவர்களின் திறமைக்கான போட்டிகள் நடைபெற்றது. கோயமுத்தூர் விழா 2024 11வது பதிப்பு ஜனவரி 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கோவையில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களின் திறமைகளை கண்டறியும் விதமாக ஆண்டுதோறும் கோயமுத்தூர் காட் டேலண்ட் ஷோ மூலம் மாணவர்களின் திறமைகளை கண்டறியும் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கோயமுத்தூர் காட் டேலண்ட் ஷோ 2024 போட்டியில் கோவை மாவட்டத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் தனி நடனம், குழு நடனம், பாட்டு போட்டி, சிலம்பம் போட்டி, பரதநாட்டியம், இசை போட்டி, பறை இசை போட்டி, யோகா போட்டிகள் என பல்வேறு வகையான போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் பங்கேற்ற மாணவர்களின் திறமைகளை நடுவர்கள் கண்டறிந்து அவர்களை உற்சாகப்படுத்தி கோயமுத்தூர் காட் டேலண்ட் ஷோ 2024ஆம் ஆண்டிற்கான பட்டத்தினை வழங்கினர். நிகழ்ச்சியில் கானா புகழ் இந்நிகழ்ச்சியில் கானா புகழ் நடிகர் தர்ஷன், பரத்நாயம் நடன கலைஞர் லாவண்யா சங்கர் மற்றும் பீட் பாஸ்கர், அபிஷேக் பாஸ்கர் மற்றும் யங் இந்தியன்ஸ் கோயமுத்தூர் தலைவர் அஸ்வின் மனோகர் ஆகியோர் ஜூரி உறுப்பினர்களாக இருந்தனர்.